परमेश्वर परमेश्वरी श्रीमन नारायण प्रियतम सर्वविषयतीर्थम सर्वकार्यनुत्तम सर्वदोषणार्थम सर्वविषयतीर्थम सर्वसंपत्प्रायतीर्थम अष्ट ऐश्वर्य सिद्ध्यर्थम महालक्ष्मी गृहभागडाच सिद्ध्यर्थम सर्गुरु साईना परिपूर्ण अनुग्रहण विषय यश्य यवंगुण वशिष्ठाय मंगलम केट नक्षत्र विषय गोविनाथ सदय नक्षत्र विषय अनन्य आर्द्रा नक्षत्र विषय निशान्मी हस्त नक्षत्र विषय उमामहेश्वरी सदय नक्षत्र विषय जयरामन उत्तरा नक्षत्र विषय विनोद केट नक्षत्र विषय रमेश मूल नक्षत्र विषय कुटुंबाना राजेश्वरी चित्रा नक्षत्र विषय शक्तिवेल रोजी नक्षत्र विषय हरिकृष्ण नक्षत्र विषय अर्चना पड़ना अर्चना वाइट वाला अर्चना पड़ना अर्चना वाइट वाला तनिया अरुण कुमार अभिरामी मधुवामन स्वाति नक्षत्र विषय मंजुला महा नक्षत्र विषय अजय कुमार नक्षत्र विषय जीविता उत्तरा नक्षत्र विषय रवीना जन्म नक्षत्र विषय सागीरा मनोहरन महानक्षत्र उत्तरायण देवनायक विषय नक्षत्र विषय अश्वति नक्षत्र विषय देवकी रोहिणी नक्षत्र विषय कंसरी पुनर्भूष नक्षत्र विषय अश्वति नक्षत्र विषय मेत्र अपराध नक्षत्र विषय सीतारमण सदय नक्षत्र विषय स्वाति नक्षत्र विषय नक्षत्र विषय आज पांडे अहिल नक्षत्र विषय प्रिया नक्षत्र जन्म उत्तरा गुरु வாழ்க குருவே துணை சிவராமபுரம் கால வழி பின்னாடி போய் சேர் शक्तिवेल सदय नक्षत्र विषय मनोरंजन महानक्षत्र ऐगिरिया मृग नक्षत्र विषय साकृति उत्तरा नक्षत्र विषय उत्तरा नक्षत्र विषय मल्लिका नमेश அவ்வளோதானே சார் சொல்லிட்டீங்களா இன்ஜினியர்
ஆயிடுச்சா? காகர சாயியே நமகாபகம், பண்டர விட்டலை நமகாபகம், வேங்கடஸ்வரனாய நமகாபகம், கிருஷ்ணராம சோமார்தி ரூபாய நமகாபகம், இறைவன் காக சாயியே நமகாபகம், வேண்டுவோர் தருதற்கும் ஜோஷிய நமகாபகம், கீரடி வாசா சித்தேஸ்வராய நமகாபகம், அற்புதங்கள் செய்ய மாண்டவாய நமகாபகம், முக்திக்கு வழிகாட்ட முடிவாய நமகாபகம், உள்ளத்தின் உழைவுகாபகம், ஆனந்தமயமானவரை நமகாபகம், தன்னடைந்தோரை காப்பரை நமகாபகம், யாமிருக்க பயமினிந்தோரை நமகாபகம், சித்திரத்துடன் பேசும் தெய்வீ நமகாபம், மாயையை விரட்டுவரை நமகாபம், கந்திஸ்ரீ வெள்ளி சோனியம் தேற்பரை நமகாபம், பிரம்மஞானம் அளிப்பரை நமகாபம், குருவார தேவாய நமகாபம், சம்சார பயங்களை போக்கரை நமகாபம், துணியின் புதிய மருந்தன் வடிவானாய் நமகாபம், சகல லோக சஞ்சாரியே நமகாபம், முக்தரம் உணர்ந்தரை நமகாபம், மும்மூர்த்தியின் திருவுருவே நமகாபம், மூன்றாம் ரயில் காட்சி வருவாய் நமகாபம், முந்தைய விடைகளை அறுப்பறை நமகாபம், சாய்ராம் மந்திரத்தின் சக்தியை நமகாபம், அன்ன பாபாவே நமகாபம், இல்லறமும் நலருமே என்பாய் நமகாபம், இளமையிலே துறவியானாய் நமகாபம், உலகெல்லாம் உன்னாமே நமகாபம், பிரச்சனை பிரியரே நமகாபம், திக்கட்டும் நீயே நமகாபம், திக்கற்றோர்க்கும் நீயே நமகாபம், சத்சரித சப்தாத்தில் வருவாய் நமகாபம், அன்னதானமே பிரதிற்கு மருந்தென்பாய் நமகாபம், கூட்டு பிரார்த்தனை குளம்பட வைப்பாய் நமகாபம், உன்னை கொண்டு இடம் போற்ற வைத்தாய் நமகாபம், இசையில் இணைந்து வருவாய் நமகாபம், அன்னவசர உழுப்பாய் நமகாபம், கோதாரி நெருங்கீர உடல் கொண்டாய் நமகாபம், கூட்டி வாலிக்கும் நமகாபம், யாழமுதிர்க்கும் யாழமூர்த்தியை நமகாபம், பரந்தாமரசரமாச்சாரியை நமகாபம், கண்கண்ட தெய்வ கணபதியை நமகாபம், பாரிஜாத வளர கற்பக திருவை காமதேவியை நமகாபம், தன்வினை நோய் இருக்கும் தன்வந்திரியை நமகாபம், மீனாட்சி அவங்க வரணும், சந்தனம் வேணும்னா அவங்க வரணும், அவங்க பிரார்த்தனை பண்ணணும், தேங்காய் வாங்கணும், நாங்கள் இதெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் செய்யணும், செஞ்சு அந்த மூலிகையெல்லாம் சாப்பிட்ணும், சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதை யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இருக்கிறாங்க, எங்கள் பொண்ணுக்கு வேணும், மெட்ராஸில் இருக்காங்க, எங்கள் பொண்ணு மதுரையில் இருக்காங்க, இங்கேருந்து பார்சல் வேணும், பொண்ணு மெட்ராஸில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க, எனக்கு சந்தனம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. செஞ்சு வச்சுருப்பா, செஞ்சு வையா. நம்ம கோவிலுக்கு வந்தால் ஆத்மார்த்தமாக நம்ம எல்லாரும் சுவாமியை கும்பிடலாம், எல்லாரும் போய் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம், எல்லாரும் பால் அபிஷேகம் பண்ணலாம், எல்லாரும் தீபார்த்தனை பண்ணலாம். அதே போல் நம்ம கோவிலில் தான் இந்த நீங்கள் எவ்வளோ கோயில் இப்போ நிறைய வந்துடுச்சு, இப்போ நிறைய வந்துடுச்சு, நம்மளை சுற்றி இப்போ நிறையா வந்துட்டு. நம்ம கோவில் தான் 2வது கோவில் இங்கே தமிழ்நாட்டில். இந்த இடத்துல தஞ்சை மாவட்டம், நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்திலலாம் தஞ்சாவூரில் ஒரு கோவில், இந்த கோவில் ஒன்று. இன்றைக்கி நம்மளை சுற்றி பாபாவை சுற்றி நிறைய கோவில் வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம கோயில் நம்ம தெருவிலே இருக்க, நம்ம ஏன் அங்கே போகணும் அப்படின்னு அங்கேயே சாமி கும்பிட்றாங்க. கும்பிடட்டும், நமக்கு அதை பற்றிலாம் எங்கே இருந்தாலும் பாபா தான், எங்கே இருந்தாலும் கும்பிட்றாங்க. கும்பிட்றத பற்றி நாங்கள் ஒன்றும் வருத்தப்படல. அந்த கோவில் கட்டிடுறாங்க, ஆசையில் கோவிலை கட்டிடுறாங்க. அந்த கோவிலை பராமரிக்கிறாங்களான்னா பராமரிக்கலை, சரியான பூஜை பண்ணுறாங்களான்னா பூஜை பண்ணலை. அதாவது இந்த இடத்துல 100 பேர் உட்காந்துருக்காங்க, இந்த இடத்துல அந்த ஒரு இது, அதாவது நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னா நீயும் பெரிய ஆள் ஆகணும். அதாவது பெரிய ஆள் ஆகணுங்கிற எண்ணம் வரணும், அடுத்தவனை கெடுத்துட்டு வாழணும்னு
பண்ணதே கொடுக்குறாங்க. 4வது நாள் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து அனாதையை போட்டுருவாங்க. இந்த கோயில்களில் அனாதையாக கிடக்கு. வேறு எங்கேயாவது கொண்டு போய் கோவிலில் கொண்டு போய் பிள்ளையார் கோயில்லையோ ஏதோ ஒரு கோயிலில் கொண்டு வச்சிடுறாங்க. அதனால பண்ணக்கூடாது. ஆசையில் நீங்கள் வந்து பெரிய எதுக்கும் பூஜை கிடையாது, எதுக்கும் ஒரு பூ வைக்கிறது கிடையாது, எதையும் செய்யறது கிடையாது. எல்லாம் வாங்கி வச்சுட்டு எதுக்கு அதுமாரி வாங்கணும்? ஏதோ ஒன்று நினைங்க, ஒரே சாமியை கும்பிடுங்க, உங்களுக்கு நல்லதே கிடைக்கும், நல்லதே நடக்கும். அதே போல் ஆத்மார்த்தமாக நம்ம சுவாமியை கும்பிட்டாவே போதும், மனசார கும்பிட்டாவே போதும். ஏதோ இந்த இடத்துக்கு வரோம், நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குதா, அந்த திருப்தி இந்த கோயிலையாவது கிடைக்குதான்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் அந்த கோயில் போனேன், எனக்கு இந்த திருப்தி கிடைக்கிது, அதனால் இந்த கோயிலுக்கு வரல அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கேன். எதுக்கு நாம் வந்து இந்த இடத்துல எனக்கே ரொம்ப பேர் எதிர்ப்பு. ஏன்னா பாபா கோயிலில் இருந்த அந்த கோயிலை கட்டிட்டோம், சுவாமியை உள்ளே கொண்டு போய் தீபார்த்தனை பண்ண விடுறோம், உள்ளே போய் பாலாபிஷேகம் பண்ண சொல்கிறோம். இது நிறைய பேர் நமக்கே எதிர்ப்பு தெரியுது. அவங்க பொண்ணாக பண்ணிட்டு போட்டோம், நமக்கு வந்து எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே இறைவன் இருக்கான், நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் இறைவன் இருக்கான். அந்த இறைவன் அந்த இடத்துல போகும்போது அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த உள்ளே போய் தீபார்த்தனை பண்ணும்போது அந்த சந்தோஷம் கிடைக்கிது பாருங்கள், அதுதான் அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம், அந்த மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு வேணும். அந்த மகிழ்ச்சி ஆகும்போது நம்மளுக்கு அப்படியே அந்த இடத்துல போய் நம்மளுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும். உள்ளே போய் தீபார்த்தனை பண்ணும்போது எனக்கு அது கூட இது கூடன்னு கேட்கவே மனசு வராது. அந்த சந்தோஷம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த சந்தோஷம் தான் பேரானந்தம். அந்த ஆனந்தம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுக்காக நாங்கள் வந்து எல்லாரையும் விட்டு அபிஷேகம் பண்ண சொல்கிறோம், எல்லாரையும் வந்து இது பண்ண சொல்கிறோம். அதனால் எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணிங்க, உங்கள் கோரிக்கை அத்தனையும் நடக்கும். யாருக்கும் இந்த அதே போல் இந்த கும்பகோணத்துலேருந்து வந்து இந்த கஞ்சி வைக்கிறாங்க. கஞ்சி வந்து அவங்க வந்து எங்கள்கிட்ட எதுவுமே கேட்கறது கிடையாது. நாங்கள் இந்த சிலிண்டரை தான் வாங்கி கொடுக்குறோம். அவங்களே ஒரு ஆத்மார்த்தமாக இந்த சுவாமிக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கஞ்சி வச்சு கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் அந்த கஞ்சி வைக்கிறாங்க பாருங்கள், அவங்க வாரம் வந்து கஞ்சி வைக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் எதுவுமே கொடுக்குறது கிடையாது, சிலிண்டர் மட்டும்தான் கொடுக்குறோம். அவங்க சம்பளமாக கிடையாது, 10 ரூபா காசும் கொடுக்க மாட்டேனா, அவங்கள்ட்டேருந்து நான் தான் வாங்கிக்கிறேன். அவங்க வந்து அங்கேருந்து கும்பகோணத்துலேருந்து வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷமாக இங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காசு எந்த விதமான நோக்கமும் கிடையாது, அவங்க எந்த விதமான பிரதிபலனும் பார்க்குறது கிடையாது. எனக்கு நீ காசு கொடுத்தா தான் நான் வந்து இந்த கஞ்சி வைப்பேன், ஜாமானே வாங்கி கொடுக்குறதில்லன்னு வச்சுக்கலேன், நான் எதுவுமே வாங்கி கொடுக்குறதில்ல. அவங்களே வாங்கிட்டு வந்து அவங்க எப்படி செய்கிறாங்க என்னங்கிறது எனக்கு தெரியாது. அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்களே செஞ்சு அவங்களே கொடுத்துட்றாங்க. எல்லாம் அவங்களே விநியோகம் பண்ணுறாங்க. அது பெரிய அவங்களுக்கு கிடைச்ச ஒரு புண்ணியம். போன ஜென்மத்தில் அவங்க என்ன செஞ்சாங்களோ தெரியாது, இந்த ஜென்மத்தில் அவங்க கஞ்சா வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, வயிறார கொடுக்குறாங்க. வயிறார கொடுத்து நிறைய எல்லாரையும் திருப்திப்படுத்தி அனுப்புகிறாங்க. அதே போல்